இந்த திருவிருந்தை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கி நேற்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமெல்லாம் இல்லை. வேதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவானர் பற்றி பார்க்கும்போது அவர் சிலுவையில் வந்து பலியானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி. அப்போ இது வந்து இந்த திருவிருந்துங்கிறது சடங்காச்சாரமோ இல்லை கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டியதோ இல்லை ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு நாள் நிர்ணயம் இப்படிலாம் கிடையாது. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இதை உணர்ந்து உணர்வுபூர்வமாக எடுக்க வேண்டியதான ஒரு விஷயம். எப்படி நம்ம ஞானஸ்நானத்தை வெறும் தண்ணியில் மூழ்கி எடுக்கிறோம். ஏன்னா எல்லா மார்க்கத்தாரும் தண்ணிக்கு மூழ்கி வெளியே வராங்க, ஆனால் நாம் தண்ணியில் போயிட்டு வரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் திருவிருந்துமே. எல்லாரும் எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா வேஸ்ட். இந்த திருவிருந்தை எடுக்கும் பொழுது அதற்கான சில க்ரைட்டீரியாஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி சபைகள் அதை பிரசங்கிக்க தவறி கொண்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி உள்ள சபைகளுடைய நிலைமை என்னென்னா, அவங்க குவாலிட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட குவான்டிட்டியை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த குவான்டிட்டியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், கூட்டத்தை மெயின்டைன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஏதாவது வெளியரங்கமான சடங்காச்சாரமான காரியங்களை கொண்டு வரணும், அதை மெயின்டைன் பண்ணுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த திருவிருந்து என்பது தேவனுடைய பார்வையில் மிக மிக முக்கியமானது. அதை எடுக்கிறதுன்றதை விட எடுக்கப்படுகிற முறை ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுல் தெளிவாக சொல்கிறார், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் வியாதியஸ்தனாக இருக்கிறான், நித்திரை அடைந்திருக்கிறார்கள்னு சொல்கிறார். அந்த சீரியஸ்னஸே இன்றைக்கி திருச்சபைக்கு இல்லை. அபாத்திரமாக போஜனமானம் பண்ணுறோமா அப்படிங்கிற சீரியஸ்னஸே அவங்க யாருக்குமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக எடுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெறும் ப்ரெட்டும் ரசமாக தான் இருக்குது. அது ப்ரெட்டு ரசம் தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அது எதற்கான அடையாளங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த அடையாளத்தை அவர்கள் வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி உள்ள ஒரு மிக முக்கியம். அதை எடுக்கக்கூடிய முறைகள் கொஞ்சம் இருக்குது. அது அந்த முறைப்படி தான் கொடுக்கணும், எடுக்கணும். இல்லைன்னா எடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவிருந்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்கள், தப்பான காரியங்கள் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நான் கேள்விப்பட்டேன், பிள்ளைகளுக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு திருவிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்குது. இன்னும் சில இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது திருவிருந்து வந்து வரக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்கும் கொடுக்குறாங்க, சர்ச்சில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்கன்னு இருக்குது. அப்படி கொடுக்கக்கூடியதா அது எடுக்கிறதுக்கு இதை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கொடுக்கக்கூடாது. திருவிருந்துக்கு இப்போ பாருங்கள், இயேசு ஒரு அப்பத்தை பிட்டு 5000 பேருக்கு கொடுக்குறாரு. 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு கொடுக்குறாரு. இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கறதுக்கும் யோவான் 13 அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாருன்னு இருக்குது. அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இயேசு அங்கே கொடுத்த அப்பம் வேறு, இங்கே கொடுக்குற அப்பம் வேறு. அங்கே கொடுக்கறது அவங்களோட பசிக்கு அவங்க கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். இது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை யாரோட பண்ணணும்? 5000 பேரோட இயேசு பண்ணலை உடன்படிக்கை. அங்கே இருக்கக்கூடியதான குழந்தைகளோடு கூட இயேசு உடன்படிக்கை பண்ணலை. யாரோடு கூட இந்த உடன்படிக்கை பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சீஷர்களோட பண்ணப்படுது. முதல் க்ரைட்டீரியா அவர்கள் வந்து சீஷராக இருக்கணும். ஃபஸ்ட் அப்பத்தை புசிக்கணும்னா வாங்கணும்னா அவன் என்னவாக இருக்கணும்னா சீஷனாக இருக்கணும். சீஷர்கள் கையில் தான் அது கொடுக்குறாரு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அப்போ சீஷனாக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சீஷர் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட ஏற்றுக்கொண்ட மகதலேனா மரியாள் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அதில் யாருக்குமே கொடுக்காம ஒரு 12 பேருக்கு தான் அவர் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய பேர் தங்கியிருந்தாங்க, 70 சீஷர்கள் இருந்தாங்க, அவங்க கையில் கொடுக்கல, அந்த 12 பேருக்கு தான் கொடுத்தாரு. ரெண்டாவது, இது கொடுக்குற உரிமை யாருக்கு முதலாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்கிறார், உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். பவுல்கிட்ட 2 வகையான உபதேசம் இருந்துச்சு. நீங்கள் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட இருக்குது. அப்போஸ்தலர்களும் சபை மூப்பர்களும் கொண்ட உபதேசங்களை இவர்கள் கொண்டு போய் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள்னு இருக்குது. அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணது ஒன்று, இவருக்கு முன்னாடி உள்ள மூப்பர்கள் அப்போஸ்தலர்கள் சொன்ன கருத்துக்களை அதை காரியங்கள் கொண்டு போய் சபையில் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பவுலுக்கு தேவன் சொன்ன விஷயங்கள்னு கொஞ்சம் இருக்குது. இப்போ பவுல்கிட்ட 2 விதமான சத்தியங்கள் இருக்குது. ஒன்று அவருக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தவங்க, இன்னொன்று கர்த்தர் சொல்லி கொடுத்தது. அதனால தான் கம்யூனியன் கொடுக்கும்போது பவுல் தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இந்த முறைமையை எடுக்கணுங்கிற ஒரு மெத்தடை சீஷர்கள் கையில் சொன்னாலும் அதை எப்படி எடுக்கணுங்கிற முறைமையை பவுல்கிட்ட சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த முறைமையை சீஷர்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல பவுலுக்கு. கம்யூனியன் எடுக்கணுங்கிறத இயேசு அங்கே சொல்லிட்டார், எல்லாரும் நீங்கள் கம்யூனியன் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் எடுக்கிற முறை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறாரு. பவுல் தெளிவாக எழுதுறார், யார் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், எல்லாமே இருக்குது. இந்த சீஷனாக இருக்கக்கூடிய குணாதிசயம் உள்ளவனுக்கு தான் கம்யூனியன் கொடுக்கணும். சீஷத்துவ குணாதிசயம் என்ன? வேதம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கம்யூனியன் கொடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அப்படின்னா சபையில் ஒருத்தவங்க கூட எடுக்க மாட்டான்னு இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், யார் எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்னாடி சிலுவையை சுமந்து கொண்டு வரான்னு தயாரானாங்களோ அவங்க கையில் தான் கம்யூனியன் கொடுத்தாரு.
பவுல் அவங்களுக்கு தானே கொடுக்குறாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு தானே கொடுக்க சொல்கிறாரு. அன்றைக்கி வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள். யார் வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள்? உடனே அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள். எஸ், வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள். யார் விட்டார்கள்? அன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தவர்கள் அவங்க எல்லாம். இன்றைக்கி அந்த க்ரைட்டீரியாவே கிடையாது. இன்றைக்கி கம்யூனியன் எப்படி ஆயிடுச்சுன்னா, சர்ச்சில் இருக்கக்கூடியதான ஒரு சடங்காச்சாரமான நிகழ்ச்சி. 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறாங்க, கீழே அண்டாவில் வச்சு மொண்டு ஊற்றுறாங்க. அதில் எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் கொடுக்குறானே, அவனுக்கு எந்த விதமான அதை பற்றினதான ஒரு புறஜாதியார்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அவங்க பிரசாதம் வாங்கும்போது 2 கையை வச்சு அழகாக வாங்குவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. எடுக்கிறவங்கள விட கொடுக்குறவங்களுக்கு இன்னும் மரியாதை இருக்கணும். இன்றைக்கி கம்யூனியன் கொடுக்குறாங்க, மேலேருந்து கொடுக்குறவங்க நான் சொல்லலை, சிலர் கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதை கொடுக்குறக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குதா? அதை நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்றைக்கி என்ன செய்யப்படுது? கம்யூனியன் ஒரு சடங்காச்சார பொருளாக மாற்றப்பட்டுருச்சு. அவங்களுக்கு இவங்க கிளாஸ் எடுத்துருக்குறாங்களா? எடுக்கிறவங்கள பற்றி 2வது பேசுவோம். இப்போ நம்ம எடுக்கிறவங்கள பற்றி 2வது பேசுவோம். கொடுக்குறவங்க இன்றைக்கி எடுக்கிறவன் பார்க்குறான், கொடுக்குறவன் நமக்கு ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறானே, இவன் எப்பேற்பட்டவன் பார்க்குறான். இவன் சீஷனா, இவன் சிலுவையை எடுத்துகிட்டு நடக்கிறவனா, இவன் உலகத்தை வெறுத்தவனா, அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். 2வது இந்த கம்யூனியனை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லா மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி இது ஒரு சடங்காச்சாரமான காரியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. கம்யூனியன் என்பது நித்திய ஜீவனுக்கான வழின்னு அவர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் அப்படி தான் சொல்லுது. என் மாம்சத்தை புசித்து என் பானத்தை என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனே கடைசி நாளில் எழுப்புவேன், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு இருக்குது. நித்திய ஜீவனை இவங்க சுதந்திரிக்கிறதுக்கு வழி என்ன? கம்யூனியன், திருவிருந்து தான் அதுக்கு ஒரே வழி. நம்ம இதை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்டை கூட எடுத்துருக்குறோம். உதாரணமாக 2 பிரமாணத்தை நம்ம பேசுவோம் இல்லையா? ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? நியாயப்பிரமாணம் பாவத்தை மூடியது, புதிய ஏற்பாட்டு பிரமாணம் பாவத்தை மன்னித்தது. அவர்களுக்கு என்னதான் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பரிசுத்தவான்களாக வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லைன்னு பைபிள் சொல்லுது. எபிரேயர் 11:39 சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு இருக்குது. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்தார். இது இவங்க எல்லாருக்கும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, நமக்கு ஆட்டுக்குட்டியான அடிக்கப்பட்டார். முன்பதாகவே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டார். ஸோ அன்னைக்கே நமக்கு ஒரு விசேஷமானதை வச்சார். எது? அப்பமும் ரசமும். இதை எடுத்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ அவங்க பரிசுத்தவான்களாக வாழ்ந்துமே கிடைக்காத ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு வழி கம்யூனியன்னா அது இது எவ்வளோ பெருசாக இருக்கும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறத கம்யூனியன் நீங்கள் எடுக்கணும். எப்பேற்பட்டவங்க அதை எடுக்கணும். இன்றைக்கி நம்ம அப்படி எடுக்கிறோமா? பாருங்கள், ஏதேனை விட்டு வெளியே வரார் ஆதாம். வெளியே வரும்போது தோல் உடைகளை கர்த்தர் போத்தினார்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும். ஒரு மிருகம் அடிக்கப்படணும். எந்த மிருகம் அடிக்கப்பட்டதுன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆட்டுக்குட்டி எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு நிதானத்தில் சொல்கிறேன். எந்த விதம் சொன்னால், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதற்கு மாதிரியாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கும். 2வது ஆசாரிப்பு கூடாரத்தை ஆட்டுத்தோல் போட்டு மூட சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நியாயப்பிரமாணங்கிறது ஒரு ஆட்டுத்தோலுக்கு சம்மந்தமான இருக்குது. இப்போ அந்த தோல் உடைகளை மூடி ஆதாமை அனுப்பி விட்டார். ஒரு மிருகத்தை அடித்து ஆட்டுத்தோலை போர்த்தி ஆதாமை அனுப்பிட்டார். ஆனால் அந்த மிருகத்தினுடைய மாம்சமும் ரத்தமும் எங்கே இருக்குது? ஏதேனுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மிருகத்தோட தோலோடு தான் யார் வெளியே போனது? ஆதாம் போனார். அப்போ மாம்சமும் ரத்தமும் உள்ளதாக இருக்குது. இதுதான் விசேஷித்த நன்மையானது ஒன்று. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க நியாயப்பிரமாணம் தோல் உடைகளை போட்டவங்களுக்கு சமானம். அது நியாயப்பிரமாணங்கிறது. அதை போடிட்டு அவங்க எவ்வளோ பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஏதேனுக்குள்ளே தான் வர முடியும். ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நித்திய ஜீவனை பிரவேசிக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? இந்த நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மேலான காரியங்களை செய்கிறவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். அப்போ நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மேலான செய்கிறவன் எப்படி இருப்பான்? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒரு நியாயப்பிரமாணக்காரன் வரான், இயேசுகிட்ட சொல்கிறான், சிறு வயது முதல் கொண்டு நான் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறான். சிறு வயது முதல் கொண்டு ஃபாலோ பண்ணுறத பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்போ நியாயப்பிரமாணத்தை 100% ஃபாலோ பண்ணவனுக்கு கிடைக்காதது உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிதுன்னா, இன்றைக்கி கடைசி காலத்தில் என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? கிருபையின் உபதேசம்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? நீ எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், காரணம் கிருபை அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு ஒரு இடத்துலையும் பைபிள் சொல்லவே இல்லை. அவர்கள் அவ்வளவு செஞ்சும் பரலோகத்துக்கு போக முடியவில்லை. ஆனால் அந்த காரியத்தை நீ செய்தால் பரலோகத்துக்கு போகலாம். அதுதான் கிருபை. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை 100% ஃபாலோ பண்ணியும் எங்கே போக முடியல? பரலோகத்துக்கு போக முடியல. அதனால் கிருபையின் காலன்றதுனால நீ எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். அப்படி இல்லை. கிருபையின் காலம்னா
அதையும் செய்யணும், அதையும் விடாது இருக்கணும், இதையும் செய்யணும், அதை காட்டிலும் மேலானதை செய்யணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணோடு விபச்சாரம் பண்ணக்கூடாது, அவன் கரெக்டாக வாழ்ந்துருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? இச்சையோடு நோக்கக்கூடாது. அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ இச்சையோடு நோக்காதவனாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உனக்கு கம்யூனியனே கொடுக்கணும் முதல்ல. சரி, இச்சையோடு நோக்கிறவன் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்கள் வந்துட்டு அப்படி இல்லை, உனக்கு நாங்கள் கம்யூனியன் கொடுத்தா என்ன ஆகும்? அதான் வசனம் சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் செத்து போவான்னு இருக்குது பைபிளில். அபாத்திரமாக போஜனமானம் பண்ணி முதல்ல செத்து போனது யார்? யூதாஸ் காரியர். அபாத்திரமாக போஜனமானம் பண்ணி செத்து போனது யூதாஸ் காரியர் தான் செத்து போனார். யூதாஸ் காரியர் எப்படிப்பட்டவன்? பொருளாசைக்காரன், பண ஆசைக்காரன், திருடன்னு பைபிள் சொல்லுது. இப்படிப்பட்டவன் இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறானா இல்லையா? சபையில் எடுக்கிறான் தானே. இன்றைக்கி இந்த சபையில் இருக்கிறவன் நீங்கள் என்ன போதிக்கணும்? நீ சிகரெட் பிடிக்காதவனாரு, குடிக்காதவனாரு இருக்கக்கூடாது, பொருளாசைக்காரனா இருக்காத, நீ வந்துட்டு திருடனாக இருக்காத, நீ பண விஷயத்தில் உண்மையாயிரு, குடும்பத்தில் உண்மையாயிரு, உன் நேரத்துக்கு உண்மையாரு, தேவனத்துக்கு உண்மையாரு, கோபம் மூர்க்கம் இல்லாமல் இருக்கா. இதுதான் கம்யூனியன் எடுக்கிறது க்ரைட்டீரியா. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, +2 வந்து உட்காந்துருக்கிறவனை பார்த்து நம்ம கேட்குறோம், 2ஆம் வாய்ப்பாடு சொல்கிறவன் எல்லாரும் கம்யூனியன் எடுக்கலாம். அவன் +2 வந்து உட்காந்துருக்கான். எப்போது? இயேசுவின் ரத்தத்தால் பாவம் மன்னிக்கப்பட்டு சிகரெட்டெல்லாம் விட்டு குடியெல்லாம் விட்டு 10 வருஷமான ஒருத்தன் உட்காந்துருக்கான், கம்யூனியன் எடுக்க வந்திருக்கான். அவனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? சிகரெட் பிடிக்காதவர்கள், குடிக்காதவர்கள் கம்யூனியன் எடுக்கலாம். விபச்சாரம் பண்ணார் கம்யூனியன். இப்போ +2 முடித்தவனை போய் நம்ம என்ன சொல்கிறோம்? 2ஆம் வாய்ப்பாடு கரெக்டாக சொல்கிறவங்க பாஸ். அப்படி தான் இருக்குது. இவனுக்கு என்ன சொல்லணும்? +2 முடித்தவனுக்கு பயாலஜினா என்ன, ஜுவாலஜினா என்ன, அவனுக்குரிய சப்ஜெக்டை கேட்கணும். அப்போ இவனுக்குரிய சப்ஜெக்ட் என்ன? இவனுக்குரிய சப்ஜெக்ட் பொருளாசக்காரனாக இருக்காத, சிலுவையத்தோடு தன்னைத்தானே வேறு, இப்படிப்பட்டவனுக்கு கம்யூனியன் கொடு. இதை முதல்ல சபையில் போதிக்க முடியுமா? இன்றைக்கி திருச்சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ப்ராப்ளம், சத்தியத்தை போதிக்கிறதுக்கு இவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதான் பிரச்சனையே. இப்போ அன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன? போதிப்பாங்க, கேட்குறவங்ககிட்ட பிரச்சனை இருந்துச்சு. இயேசு போதிச்சிட்டாரு, பாதி பேர் போயிட்டாங்க. ஏசு இருக்கிறவனை பார்த்து கேட்டார், நீங்களும் போய் விட மாட்டதாக இருக்கிறீர்களோன்னு கேட்டார். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னென்னா, போதிக்கிறதுக்கே பிரச்சனை. போதிச்சா இவங்க போயிடுவாங்க. அந்த சபக்காரன் வந்துட்டு கம்யூனியன் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். ஒருவேளை நம்ம இங்கே கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அங்கே போயிடுவாங்க. அந்த பயம் எல்லாருக்கும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், தப்பாக ஒருத்தனுக்கு கம்யூனியன் கொடுத்து நீ நரகத்துக்கு போகிறத விட கொடுக்காம நீ பரலோகத்துக்கு போகிறது நல்லது. நான் இத்தனை பேருக்கு கம்யூனியன் கொடுக்கணும்னு பைபிளில் ஒன்றும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலையே. பைபிளில் வந்து குவான்டிட்டிக்கு தான் இருக்குது, குவாலிட்டிக்கு தான் இருக்குது. இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுன்னு இருக்குது, இவ்வளோ பேருக்கு கொடுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெருமை. இன்றைக்கி எங்கள் சபையில் 10,000 பேர் எடுத்தாங்க. எத்தனை பேர் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான்? அதில் எத்தனை பேர் அதில் சாவ போகிறான்? இந்த கம்யூனியன் இருக்குது, எங்கள் இயேசுவின் ரத்தம் இருக்குது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி. அது இந்த கம்யூனியன் எடுத்தால் தான் நித்திய ஜீவன், இதை எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், இதை எடுத்தால் தான் நீங்கள் பங்கடைய முடியும் வருகையில். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. அதே நேரத்தில் தப்பாக எடுத்தால் அது கொண்டு போடும். சரியாக எடுக்கிறவனை வாழ வைக்கும், தப்பாக எடுக்கிறவனை கொண்டு போடும். அப்படிப்பட்டதான வல்லமை வாய்ந்தது அந்த கம்யூனியன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இதுதான். எடுக்கிறவன் சீஷனாக இருக்கணும் கம்யூனியனை பொறுத்த வரைக்கும், கொடுக்குறவன் இயேசுவாக இருக்கணும். எடுக்கிறவன் ஏன் சீசனாக இல்லை தெரியுமா? கொடுக்குறவன் இயேசுவா இல்லை. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறவன் கொடுத்தானா கீழே இருக்கிறவனா சீசனாகவே இருப்பான். அவன் கொடுக்குறவனை பார்க்குறான், அவன் கையில் வந்து கொடுக்குறவனை அவன் பார்க்குறான், இவரே கொடுக்குறான், நம்ம எடுத்தால் என்ன அப்படிங்கிறான். ஸோ கம்யூனியன் என்பது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக பரலோகம் நியமித்து வைத்த மிக முக்கியமான பொருள். இதை பற்றின சீக்ரெட்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. எந்த காலத்தில் இருக்குலாம் கேட்டிங்கன்னா அது இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். அப்பமும் ரசமும் ஆபிரகாமுக்கு கொண்டு வந்தார் இல்லையா? அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்குக்கு மட்டும்தான் தகப்பனாக இருக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சது ஈசாக்குக்கு மட்டும். அதனால தான் அவனை ஆபிராம்னு அழைச்சார், ஆபிரஹாம்னு அழைக்கலை, ஆபிராமை தான் அழைச்சார். இவரை எப்போ ஆபிரஹாமாக மாறுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் தான் அவர் ஆபிரஹாமாக மாறுறாரு. ஏன் அங்கே மாறுறாருன்னு கேட்டால், 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேல் பிறந்துட்டான். இஸ்மவேல் பிறந்த உடனே ஆபிரஹாம் ஆகிட்டார். இப்போ நிறைய பேர் என்ன போதிக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக கர்த்தர் மாற்றினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் அது ஆசீர்வாதமானதை மட்டும் தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆபிராம் அப்படின்னா ஹை ஃபாதர், மேலான தகப்பன். ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ ஆபிரகாம் வழியாக வர வேண்டியது ஒரு சந்ததி தான்.
அதுதான் கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த சந்ததி வழியாக பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா கிறிஸ்துவின் மூலமாக எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி நாம் இருக்கிறது இதுதான் காடோடைய பிளான். எப்போ ஆபிரகாம் ஆகாரோட கேத்தூரால எல்லாரோட சேர்ந்த உடனே இவர் பூமிக்குரிய எல்லா சந்ததிகளுக்கும் தகப்பனாக மாறினதுனால கர்த்தர் அவர் எப்படி ஆக்கிட்டாருன்னு கேட்டால், பூமியில் உள்ள ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன்னு ஆக்கிட்டு ஒரு மாம்ச பிரகாரமாக. நல்லா கவனிச்சிங்கன்னா ஈசாக்கு மட்டும் இருக்கிற அந்த அந்த விஷன் இருக்கிற வரைக்கும் இந்த அப்பமும் ரசமும் தான் கம்யூனியன். இதுதான் உடன்படிக்கை மெல்கிசேதேக்கு கொண்டு வந்து கொடுத்தது. எப்போ வந்து நம்ம இஸ்மவேல் பிறந்தானோ மற்ற சந்ததிகள் வந்ததோ அப்போவே உடன்படிக்கை அவங்களுக்குன்னு ஒன்று கொண்டு வந்துட்டார். பூமிக்குரிய அந்த சந்ததிக்குன்னு ஒரு உடன்படிக்கை கொண்டாரு. அதுதான் விருத்த சேதனம். அதுதான் 17ஆம் அதிகாரத்தில் வருது. அந்த விருத்த சேதனம் முழுக்க முழுக்க யாருக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய மற்ற சந்ததிகளுக்கு. விருத்த சேதனம் வரும்போது ஈசாக்கு கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஈசாக்கு கிடையாது. அது இஸ்மவேலுக்காகவும் ஆபிரகாமுடைய மற்ற சந்ததிகளுக்காகவும் கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கை. ஏன்னா அவர்களும் ஆபிரகாம் வழியாக வந்ததுனால அவர்களும் கொல்லப்படாமல் இருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் வருத்தப்படுவான், இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணியிருக்கான். ஈசாக்கு மூலமாக வரக்கூடியதான இந்த சந்ததி நமக்கு கர்த்தர் அப்போவே நியமித்து வச்சது தான் என்னது? அப்பமும் ரசமும். இதுதான் கர்த்தருடைய பிளான். இது இடையில் வந்த பிளான். இதைத்தான் பைபிள் சொல்லுது, முன்பதாகவே தேவன் நமக்கு என்ன நியமித்து வைத்திருந்தார். அவங்களுக்கு வந்து விருத்த சேதனம் இது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கம்யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆபிரகாம் என் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். எந்த நாட்கள்? இந்த நாட்கள். அப்பமும் ரசமும் மெல்கிசேதேக்கு கொண்டு வந்து கொடுக்குற நாட்களை பார்க்க அவன் ஆவலாக இருந்தான். அந்த அப்பமும் ரசம்ன்றது ஒரு உடன்படிக்கை. நல்லா கவனிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லா ராஜாக்கள்கிட்டையும் போய் பார்வோன்ட்ட போய் அகிமெலேக்கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கின ஆபிரகாம் இந்த அப்பமும் ரசம் வாங்கினோன்னு சொல்கிறான் சோதோம் ராஜாவை பார்த்து, உன் கையில் நான் எதையும் வாங்க மாட்டேங்கிறான், பாதரட்சியின் வார கூட வாங்க மாட்டேங்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? இதுக்கு முன்னாடி பார்வோன்ட்ட வாங்கியிருக்கிறான், அகிமெலேக்கிட்ட வாங்கியிருக்கான், எல்லாத்தையும் வாங்கியிருக்கான். ஆனால் யார்கிட்ட வாங்கலை? சோதம்கிட்ட வாங்கலை. ஏன்? நடுவில் மெத்துசலாக்கிட்ட மெல்கிசேதேக்கிட்ட வாங்கிட்டான். நடுவில் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கிட்ட அப்பமும் ரசத்தை வாங்கிட்டான். இந்த உடன்படிக்கையை வாங்கின நான் இனி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு அர்த்தம். பூமிக்குரிய ராஜாக்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்? நான் வானத்துக்குரிய ராஜாவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். இந்த கம்யூனியன் அப்படி மேலானது அங்கே வருது. பூமிக்குரியது விருத்த சேதனம் மற்ற சந்ததிகளுக்கு. அதனால தான் நம்ம காலம் வந்த உடனே, சபை காலம் வந்து கம்யூனியனை இயேசு கொடுத்த உடனே அந்த விருத்த சேதனை நம்ம நிறுத்திட்டோம். இல்லை, இப்போ அந்த ஏன்னா அந்த உடன்படிக்கை கர்த்தர் முடிச்சிட்டார். இப்போ இந்த உடன்படிக்கை இருக்குது. இன்னும் மற்ற சந்ததியார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மட்டும் இது என்ன செய்கிறாங்க? செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சிலர் கேட்பாங்க, யூதர்களும் அதை செய்கிறாங்களே, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதனாக இருந்தால் அவனுக்கு என்ன கிடையாது? விருத்த சேதனம் கிடையாது. அவனுக்கு கம்யூனியன் தான். அப்போ கம்யூனியன் என்பது ஆபிரகாம் காலத்திலிருந்து மறைத்து வைக்கப்பட்டது. அதை ஆண்டவர் சொல்லுவார், இது புறஜாதியாருக்கு உரியதுன்னு. நான் இன்னும் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய சந்ததிகளுக்காகவே வைக்கப்பட்டது கம்யூனியன். இது மற்ற யாருக்கும் கிடையாது. நீங்கள் காணவர் கல்யாணத்தை பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? காணவர் கல்யாணத்தில் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு ஆவிக்குரிய நிதானம். என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாள் வந்து கேட்பாங்க அவர்களுக்கு திராட்சை ரசம். உடனே இவர் சொல்லுவார், உனக்கும் எனக்கும் என்ன, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்பார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மரியாதை வந்து அவர் திட்டாரு, அதை மரியாதை கண்டம் பண்ணிட்டாரு, ஸ்திரீயேன்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ இன்னுமே இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்க ரேஞ்சிலே இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு கோவப்பட்டு, நீ ஏன் என்னை வந்து கேட்ட அப்படின்னு கேட்குறாரு. இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் 1000 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அந்த டைமென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் ரெவலேஷன். அப்போ மரியாள் வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த அற்புதம் முடிஞ்ச பிறகு வசனம் சொல்லும், அவர் அந்த ஊரிலேயே தன் தாயாகிய மரியாளோடு கூட இன்னும் சில காலம் தங்கி இருந்தார்னு இருக்குது. தாயாகிய மரியாள்னு இருக்கும். அப்போ ஸ்திரீயேன்னு அவர் சொன்னார்னா அவர் என்ன திட்டினாரா, கோவப்பட்டாரா? இல்லை. இயேசு பேசுகிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான மாஸ்டர் பிளான் அங்கே ரிவீல் ஆகுது. என்ன ஆகுது? ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன் ஸ்திரீயேன்னு கூப்பிட்டாரு? இப்போது இந்த அம்மா யார்? ஆதியாகமம் 3:15 தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சர்பத்தை பார்த்து சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ ஸ்திரீயின் வத்தா நிற்கிறவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. இதுதான் அந்த ஸ்திரீ மரியாள் வந்து நியாயப்பிரமாண கால சபைக்கு அடையாளம். கடைசியாக இயேசுவை பெற்றெடுத்துருக்குது. இப்போ இந்த சபை வந்து இயேசுகிட்ட கேட்குது. என்ன கேட்குது? திராட்சை ரசத்தை கேட்குது. எங்களுக்கு திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. யார் கேட்குது? யூதர்களுக்காக கேட்குது. உள்ளே இருக்கிற யூதர்களை பார்த்து கேட்குது, திராட்சை ரசம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அந்த ஜனங்களுக்குன்னு. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் என்ன? அதாவது நியாயப்பிரமாண கால சபையே, உனக்கும் எனக்கும் என்ன?
என் வேலை இன்னும் வரவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரம் யோவான்ல அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பாரு, வேலை வந்தது, என் வேலை வந்ததுன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு. அப்போனா எந்த வேலை வரலன்னு சொல்றாரு? நான் பாடுபட போகிற வேலை இன்னும் வரல. இந்த அப்பமும் ரசத்துக்கான அடையாளமாக நீ ரசத்தை கேட்குறிய, நியாயப்பிரமாண கால சபையே, அது உனக்குரியது அல்ல. இது யாருக்குரியது? வேறொரு கூட்டத்துக்குரியது. இப்போ மரியாள் என்ன பண்ணணும்? நியாயமா இந்த வார்த்தையை சொன்ன மரியாள் என்ன செய்யணும்? கோச்சிட்டு போகணும். நான் கேட்டால் அது என் பையனாக இருந்தாலும் அப்போ அம்மானு ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாப்புல எல்லாம் சொல்லலை. வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. என்ன கட்டளை? இது வரைக்கும் அந்த இடத்துல உள்ளே உட்காந்துருக்கான் திராட்சை ரசம். இது யார் மூலயமா வந்ததுன்னா மோசையின் பிரமாணத்தின்படி உள்ளே உட்காந்துருக்கிறான். இப்போ இந்த அம்மா அப்படியே மாற்றுறாங்க, எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நீங்கள் மோசையின் நியாய பிரமாணத்தின்படி உள்ளே உட்காந்துருக்கிறீங்க, இயேசுவின் பிரமாணத்தின்படி செய்யுங்க, உங்களுக்கு திராட்சை ரசம் உடன்படிக்கை கிடைக்கும்னு அர்த்தம். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற யூதர்களுக்கு அது கிடைக்கும்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? உடனே இயேசு என்ன பண்ண? உடனே மனம் மாறிட்டாரா? ஒருத்தர் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணார், 2 நிமிஷத்தில் இயேசுக்கு வேலை வந்துருச்சு. அப்போ வேலை வரல, இப்போ வேலை வந்துருச்சு. இல்லைங்க, இயேசு அங்கே என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்கன்னு தன்னை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு தான் திராட்சை ரசம் கிடைக்கும்ன்றதை அங்கே நிரூபிக்கிறாரு. அதாவது உடன்படிக்கை கிடைக்கும். அந்த உடன்படிக்கை அந்த இடத்துல சொல்கிறாரு, கற்சாடியை நிரப்புங்கள். அந்த கற்சாடி என்ன? சுத்திகரிக்கிற முறைமையின்படி இருக்கிற கற்சாடி. அப்போ எல்லாரும் உள்ளே போயிருக்கிறான், அது காலியாக இருக்குது. அப்போ எல்லாம் சுத்திகரிப்பு முடிச்சு உள்ளே போனவன், எல்லாம் உள்ளே போனவன் யார்? சுத்திகரிப்பு முடிச்சுட்டு உள்ளே போயிருக்கான். அதனால தான் அந்த கற்சாடி காலியாக இருக்குது. இப்போ சொல்கிறாரு, திருப்பி அதை நிரப்பு. இன்னொரு விஷயம் நீ சுத்திகரிக்க பண்ணணும்னு அர்த்தம். அதனால தான் கம்யூனியன் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? காலை கழுவுறாரு. அவன் சொல்கிறான், நீ என் காலை கழுவக்கூடாது. அவர் சொல்கிறாரு, காலை கழுவ விட்டால் உனக்கு என்னிடத்துல பங்கில்லை அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், என்னை முழுவதும் கழுவும். இல்லை, ஒரு தடவை கழுவினா போதும். அழகாக அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ரெவலேஷன் இருக்குது தெரியுமா? அதனால தான் அந்த கல்யாணத்தை அவங்களை இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல. இயேசு சும்மா திராட்சை ரசத்தை தண்ணீராக மாற்றினாருங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போது உடன்படிக்கை அவங்களுக்கு கிடைக்கிது. கொண்டு போய் யூதர்கள்ட்ட உள்ளே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? முந்தின ரசத்தை விட பிந்தின. அதனால அர்த்தம், நியாய பிரமாணத்தை விட இப்போது வந்திருக்கிற கிருபையின் பிரமாணம் அதிக மேன்மையானது. நமக்கு என்ன சொல்கிறது? எசேக்கியேல் புஸ்தகம் அவர் நியாய பிரமாணத்தை பற்றி சொல்லும்போது, நன்மைக்கு எதுவால்லாத பிரமாணத்தையும் ஜீவனுக்கு இல்லாத நியமங்களையும் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அப்போ இதுதான் கானாவூர் கல்யாணத்தினுடைய மிக முக்கியமானது. அந்த இடத்துல கம்யூனியன் ரிவீல் ஆகுது. முதலாம் அற்புதம். ஏன் அதை முதலாம் அற்புதங்கிற? அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம் நடக்குது? யூதர்களுக்கான வழி திறக்குது. யூதர்களுக்கான அந்த இடத்துல திராட்சை ரசம் கம்யூனியன் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாசல் திறக்குது. எவ்வளோ பெரிய சீக்ரெட் அது! அதான் கம்யூனியன். அவ்வளவு பெரிய மேன்மையை கத்தன் நமக்கு கம்யூனியனில் வச்சுருக்கிறார். இன்றைக்கி கம்யூனியனை ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப கேஷுவலாக, அதை என்னமோ சும்மா சாதாரணமாக எடுக்கிற மாதிரி. முந்தியெல்லாம் பரிசுத்தவான்கள் அதுக்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க தெரியுமா? சுத்திகரிப்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை சபைகளில். இயேசு கிறிஸ்து கம்யூனியன் கொடுக்க வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கும்போது யார் பெரியவனுங்கிற வாக்குவாதம் நடக்குது. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? பஸ்கா ஆசாரிக்க வராரு. பஸ்கா ஆசாரிக்க வரவர் பார்க்குறாரு இந்த விஷயத்தை பார்த்தோன்னா என்ன செய்கிறாரு? போட்டிருக்கிற வஸ்திரத்தை வச்சுட்டு அடிமையின் வஸ்திரத்தை எடுத்து, சீலையை அது ஒரு அடிமையின் வஸ்திரம், சீலை எடுத்து கட்டிக்கிட்டு கால்களை கழுவுறாரு. கழுவி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? திருப்பி அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு தான் கம்யூனியன் ஆரம்பிக்கிறார். அதோடைய அர்த்தம் என்னென்னா, கால்களை கழுவுறது வேறு கான்செப்ட், கம்யூனியன் எடுக்கிற கான்செப்ட் வேறு. இதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு, இதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு. அது எதுக்கான காரியம்னு சொன்னால், தாழ்மைக்கு தெரியப்படுத்துறதுக்கு. நீங்கள் எல்லாமே தாழ்மை இல்லாமல் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் தாழ்மையோடு இருக்கிறவங்க தான் இந்த பஸ்காவை ஆசாரிக்க முடியும், கம்யூனியனுக்குள்ளே பங்கடைய முடியும். உங்களில் யார் பெரியவங்கிறவன் இதில் என்ன செய்ய முடியாது, கம்யூனியன் ஆசாரிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அது ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. இப்போது கண்டிப்பாக கால்களை கழுவணுமா அப்படின்னு வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா, கால்கள் கழுவுறது கட்டாயம் இல்லை, அது முறைமை கிடையாது. இயேசு கிறிஸ்து கால் கழுவுறது கம்யூனியனுக்காக அல்ல, தாழ்மையை உணர்த்துவதற்காக. அங்கே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பஸ்காவுடைய முறை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கம்யூனியன் முறையும் கிடையாது. அப்படி அது முறையாக இருக்குமானால் 1 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பார்னா, உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்துன்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அப்பத்தை எடுத்ததுலேருந்து ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அது கம்யூனியனுடைய ஒரு முறையாக இருக்குமானால் அந்த ராத்திரியிலே அவர் கால்களுக்கெல்லாம் கழுவி அப்பத்தை எடுத்துன்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். கம்யூனியனுக்குரிய முறைமையில் அது வரல, கம்யூனியனுக்குரிய கொடுக்குற முறையில் அது சேரலை. அதனால தான் அவர் பவுல் ஆரம்பிக்கும் போதே 1 கொரிந்தியர் 11 உங்களுக்கு ஒப்புவித்து நான் கர்த்தரிடத்தில் ஏற்றுக்கொண்டேன், அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அப்பத்துலேருந்து போகிறாரு.
ஒருவருக்கு ஒருவர் காத்திருக்க வேண்டும், அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் அப்பத்தை எடுக்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, யார் எடுக்கணும்னு சொல்கிறாரு, எடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருக்கணும், இதெல்லாம் சொல்கிறவர். காலக்கழுவணுங்கிறது கட்டாயமாக அது கம்யூனினுடைய ஒரு முறையாக இருந்தால் அதை அங்கே சொல்லியிருப்பார். அதை அவர் சொல்லலை. இது முதல் பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள் இருக்குது. அவர்கள் கால்களை கழுவி அப்பம் விட்டார்கள்னு எங்கேயுமே இல்லை. வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள். இந்த இடத்துல கால்களை கழுவும் போது கம்யூன் எடுக்கிறதுக்கு கால் கழுவணும்னு அவர் சொல்லலை. அவர் கம்யூன் அந்த இடத்துல காலை கழுவுனது காரணம் இவங்க எல்லாருமே தாழ்மை இல்லாதவர்களாக யார் பெரியவன் இருந்துச்சு, யார் எல்லாருக்கும் சிறியவனாக இருக்கணும்னு அவன் காலை கழுவணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறதுக்கு அடையாளமாக செஞ்சார். இப்போ ஒரு சில இப்போ நான் அடுத்ததுக்கு வரேன். ஒரு சிலர் சபைகளில் வந்து கால்களை கழுவுறாங்க, கால்களை கழுவணும்னு சொல்கிறாங்க, கட்டாயமாக கழுவணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, கால்களை கழுவுற முறையை நீங்கள் வச்சுருக்கிறது சரியாக தப்பான்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக நம்ம வச்சுருக்கிறோம், கால்களை கழுவுறோம். ஆனால் கால்களை கம்யூன் எடுக்கிறவன் எல்லாம் காலை கழுவித்தான் ஆகணும்னு சட்டமும் போட முடியாது. அது பிப்ளிக்கலாக சட்டப்படி செட் ஆகாது. பைபிளில் அப்படி ஒரு சட்டமாக அது சொல்லப்படவே இல்லை. கால்கள் கழுவு தப்பு கிடையாது, கழுவலாம், நீங்கள் கம்யூன் கழுவி கம்யூன் எடுக்கலாம். ஆனால் காலை கழுவித்தான் நீ கம்யூன் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து காட் மேட் டாக்ட்ரின். எது கம்யூன் எடுக்கிறது, காலை கழுவுறது மேன்மேட் டாக்ட்ரின். எப்படி மேன்மேட் டாக்டர்னு சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் காலை கழுவி ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக இருந்தார், தாழ்மைக்கு அடையாளமாக காட்டுறாரு. அந்த தாழ்மைக்கு அடையாளமாக நம்மளும் காட்டலாம். அதை நீங்கள் டாக்டரினாக மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அதுதான் அங்கே சொல்லியிருக்கு. ஸோ கால்களை கழுவுறது கட்டாயம் அல்ல. கட்டாயமாக காலை கழுவணுங்கிறது கிடையாது. கால் கழுவுனா அவங்க சபைக்கு அதை வச்சுருக்கிறாங்க, ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் காலை ஒருத்தர் பிடிச்சி கழுவுறாங்க. இன்னும் அதோட பெரிய விஷயம் என்னென்னா, காலை கழுவும் போதே இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன். இவர் காலத்தை நான் கழுவேன், அவர் காலை கழுவ மாட்டேங்கிறான். நீ கால் கழுவும் போதே அவர் காலை நான் கழுவ மாட்டேன். அப்போ அந்த கான்செப்ட் அங்கேயே உடஞ்சி போச்சு. இவங்களே பேரையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. நான் உன் காலை கழுவுறேன், நீ என் காலை கழுவு. மற்றவங்க யாராவது வந்தால் இல்லை நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணுறோம், நான் ஒருத்தரை பிடிச்சி வச்சுருக்கிறேன்றான். இப்படிலாம் நீ கால் கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க முதல் தடவை கால் கழுவும்போது பார்ப்பாங்க, யார் காலையாவது கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் புண்ணுக்குன்னுலாம் இருந்தால் அந்த காலை இவங்க கழுவ மாட்டாங்க. நல்லா அழகாக இருக்க காலை தான் இவங்க கழுவாங்க. நான் ஒரு சில இடங்களில், எல்லா இடங்களையும் அப்படி சொல்ல, ஒரு சில இடங்களில். அதனால் இப்படி கால் கழுவுறதுல பிரயோஜனமும் இல்லை. தாழ்மை கிடையாது தான். நான் இன்னும் சொல்கிறேன், எல்லார் இதுலேயும் காலை கழுவிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது பிரயோஜனமும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், காலை கழுவிட்டே பெருமையாக சொல்லுவாங்க, நான் காலை கழுவி ஞானஸ்தானம் எடுத்தேன், காலை கழுவி கம்யூனி எடுத்திருக்கேன். அது என்ன ஒரு பெருமை இருக்குது? அதுவே தாழ்மைக்கு அடையாளம். சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. நீங்கள் நல்லா பாடுறீங்களே அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்தே நான் ப்ராக்டிஸ் பண்ணி தண்ணியில் நின்று, தொண்டை வரைக்கும் தண்ணியில் நின்று சாதகம் பண்ணி, அப்படியே அந்த மாஸ்டர்கிட்ட படித்து இந்த மாஸ்டர் படித்து எல்லாம் வந்துட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்லுவான் கர்த்தருடைய கிருபை. பார்த்துருக்கீங்களா? அந்த தாழ்மை தான் இதில் இருக்கும். காலை கழுவுறது உனக்கு நான் அடிமைன்னு அர்த்தம். காலை கழுவும் போதே ஒரு பெருமை இருக்கும், இவன் காலெல்லாம் கழுவுறனே, அப்படி ஒரு கால் கழுவக்கூடாது. இயேசு கொடுத்தது அந்த கண்டென்ட், கம்யூனியன் எடுக்கணுங்கிற கண்டென்ட். அதை எப்படி எடுக்கணுங்கிற கண்டென்ட்டை தான் பவுல் சொல்கிறாரு. எடுக்கணுன்றதை இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு எப்படி எடுக்கணுங்கிறத பவுல்கிட்ட சொல்கிறாரு. இதுதான் வித்தியாசம். உதாரணமாக நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு 10 கட்டளை தான், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். நம்ம எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் உள்ளதெல்லாம் என்னது? இந்த 5 ஆகமத்தில் அப்புறம் என்ன தான் இருக்குது? யாத்ராகமத்தில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ லேவியராகமத்துலேயும் என்னாகமத்துலேயும் உபாகமத்துலேயும் என்ன இருக்குது? இந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற முறைமை அங்கே இருக்குது. இந்த கமாண்ட்மெண்ட்ஸை நீ எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இதில் இருக்குது. அதே கான்செப்ட் தான். கம்யூனியன்றது இயேசு கொடுத்தது, அது எப்படி எடுக்கணுங்கிறது பவுல் கொடுக்குறது. சரியா? அப்போது பவுல் யாருக்கு கொடுத்தாரு, எப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. எல்லாரும் எடுக்கணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுறவன் செத்து போவானே. உங்களுக்கு சிலர் வியாதியாக இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறானே. காரணம் என்ன? வியாதியாக இருக்கிறவன் எல்லாம் தப்பாக கம்யூன் எடுக்கிறவன் நான் சொல்லலை. தப்பாக கம்யூன் எடுக்கிறவனுக்கெல்லாம் வியாதி வரும். கம்யூனியாக எடுக்காதவனுக்கும் வியாதி வரும், அது வேறு. வியாதி நிறைய பேருக்கு வரும். ஆனால் தப்பாக கம்யூன் எடுத்தால் கண்டிப்பாக வியாதி வரும். பைபிள் அப்படி சொல்லுது. உங்களுக்கு சிலர் வியாதியத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. உடனே இவங்க என்ன சொல்லிடுவாங்க, வியாதி வர்றதுக்கு காரணமே தப்பாக கம்யூன் எடுத்தது தான். அப்போ அந்த பாஸ்டருக்கு வியாதி வந்திருக்கே, அவர் தப்பாக கம்யூன் எடுத்தாரான்னு கேட்பான் நம்மள. நான் அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன், வியாதி வந்தவன்லாம் தப்பாக கம்யூன் எடுத்தவன் கிடையாது. நிறைய பேருக்கு கம்யூன் கரெக்டாக எடுத்தவங்களுக்கும் வியாதி வருது.
அது வேறு பலகீனங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இதில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கம்யூனியன் எடுக்கிற முறைமையே தெளிவாக அங்கே பேசி வச்சுருக்கிறார் பவுல். யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன எடுக்கணும், எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ எல்லாரும் எடுக்கணுங்கிறதுக்கு, எல்லாரும் எடுக்கிறது கம்யூனியனாக இருந்தால் இயேசு எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுத்துருப்பார். அத்தனை பேருக்கும் 70 சீஷர்கள் கொடுத்துருப்பாரு, மகன் மரியாதை அத்தனை பேருக்கும். அப்போ யார் எடுக்கணுங்கிறது ஒரு சீஷனாக எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பின்பற்றக்கூடியவனாக அவர் எதிர்பார்க்குற க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. அந்த க்ரைட்டீரியா இருக்கிறவன் தான் எடுக்கணும். அதைத்தான் பவுல் அங்கே எழுதுகிறார். போதகருடைய வேலை என்னன்னு சொன்னால், அவர் கம்யூனியன் கொடுக்குறது அவருடைய வேலை தான். அவருடைய இப்போ இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்க, 12 பேரும் கம்யூனியன் கொடுக்குறாரு. அதில் ஒருத்தன் யூதாஸ்ன்னு அவருக்கு தெரியும். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரியும். அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தான் அவங்க கையில் அவர் என்னதான் பண்ணுறாரு, கம்யூனியன் கொடுக்குறாரு. அவன் கம்யூனியன் எடுத்தா தானே, யூதாஸ் கம்யூனியன் எடுத்தான் இல்லையா? யூதாஸ் ஃபஸ்ட்டு கம்யூனியன் எடுக்கிறாங்க. பட் யூதாஸை பற்றி அவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவன் கம்யூனியன் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான், அப்போஸ்தலராக எல்லாத்தையும் விட்டு வந்தவன் தான். பட் அந்த இடத்துல அவன் தப்பு பண்ணுறான்னு அவருக்கு தெரியுது. முன்பதாகவே அவங்ககிட்ட சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறார் வேறு, அவர் எல்லாத்தையும் அவனை வந்து மன திரும்ப வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாரு. அவர் என்னமோ அவனை கண்டம் பண்ணி துரத்திலாம் இல்லை. கடைசியாக தான் இந்த துணிக்கையை வாங்குறவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி அவன் வாங்கின உடனே கர்த்தர் சொல்கிறார், நீ செய்வதை துரிதமாய் செய்யணும். கடைசியாக தான் சொல்கிறார். அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறாரு. அதே இதுதான் நமக்கு மெத்தட். ஊழியக்காரங்களுக்கு சிலர் தப்பாக தெரிவாங்க, இவங்க தப்பானவங்களும் தெரியும். இவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், கூப்பிட்டு சொல்கிறோம், இல்லை மைக்கிலேருந்து பேரை சொல்லாமல் சொல்கிறோம், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்ற மாதிரி. நீங்கள் ஒரு சில தப்பானவங்க இருக்கிறீங்க, நீங்கள் இதை எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்கிறதா மனம் திரும்புங்க. மனம் திரும்பி எடுக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே தடை கிடையாது. இன்னும் சொல்ல போனாலும் அப்பமும் ரசமும் தேவனுடையது, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம், அதுக்கு அடையாளம் இது, அது அவருது. எடுக்க போகிறவன் அவன், வாழ்கிறதும் சாவறதும் அவன் கையில் இருக்குது. இது கொடுக்குற வேலை மட்டும்தான் நம்மளுது. அப்போ நம்ம கொடுக்குற நாம முதல்ல நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். ரெண்டாவது அவனை கூடுமான வரைக்கும் பர்ஃபெக்ட் ஆக்கணும். ஆனால் எவனையும் கண்டம் பண்ணி உனக்கு தரமாட்டேன்னு சொல்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி தசமாங்க காணிக்கிங்கன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா தசமாங்க காணிக்க கம்யூனியன் எடுக்கிறதுக்கு க்ரைட்டீரியாவே கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கோ, ரட்சிக்கப்படுறதுக்கோ, கம்யூனியன் எடுக்கிறதுக்கோ, பரலோகத்துக்கு போகிறதுக்கோ பணம் ஒரு கான்செப்டே கிடையாது. இது எதுக்குமே பணம், நல்ல வேலை ஆண்டவர் பணத்தை வைக்கலன்னு வச்சுக்கோங்க, வச்சுருந்தா கதை முடிஞ்சு போயிருக்கோம். அப்போது கம்யூனியன் எடுக்கிறதுக்கு அவனை தடுக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஆனால் அவனை எச்சரிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. எப்போ இல்லைனா ஏசு கொடுக்காம நிறுத்தியிருக்கலாம் இல்லையா? அவன் மரணத்துக்கு ஏதுவான பாத்திரமாக இருந்தாலும் அவங்க கையில் அது கொடுக்குறாரு, இந்தா போ. ஆனால் உனக்கு அந்த உரிமை இருக்குது, நீ அப்பமும் ரசம் எடுக்கிற உரிமை இருக்குது. அந்த அளவுக்கு வாழ்க்கை நீ அப்போ சொன்னால் வாழ்ந்துருக்கிற. ஆனால் கடைசி காலத்தில் நம்ம வாழ்க்கை கெட்டு போச்சு. அங்கே தான். அப்போ இதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, நம்ம யார் சரி ஆயிட்டாங்க ஆகலன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சனிக்கிழமை ஒருத்தனை பார்த்துருப்போம், கெட்டவனாக இருந்திருப்பான், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த பாவத்தை செஞ்சுருப்பான். சனிக்கிழமை நைட்டு அவன் ஆண்டவரோட ஒப்புரவாகி மனம் திரும்பி மறுநாள் காலையில் வந்து நின்ட்டான்னு வச்சுக்கோங்க தேவ சமூகத்தில், நம்ம எப்படி அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அவனுக்கு கொடுத்தானே ஆகணும். அவனுக்கும் தேவனும் ஒப்புரவாயிட்டாங்களே. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எச்சரிக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒருத்தரை பார்த்தேன், மனம் திரும்புங்க, நீங்கள் ஒப்புரவானா எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்கன்னு சொல்கிறது அவசியம். ஸோ யாரையுமே கம்யூனியன் எடுக்காத, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவனை எடுக்காதன்னு சொல்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டிய காஷனை சொல்லி கொடுக்கணும். அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து அதை தான் சொல்கிறேன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காஷன் ஏதோ அதை கொடுத்துடணும். தப்பான காஷனை கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான காஷன் சிகரெட் குடிக்காதுங்கிறதுலாம் இல்லை. அதெல்லாம் பேசிக். அவன் செய்யாமல் தான் அங்கே உட்காந்துருப்பான். இப்போ ரட்சிக்கப்பட்ட சீசனாக வந்திருக்கோம், அதை விட மோசமான பாவம் தான் செய்வான். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம செய்கிற பாவம் நார்மல் பாவத்தோட மோசமான பாவம். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கிறவனா இருப்பீங்க, குடிக்கிறவனா இருப்பீங்க, குதிரை ரேஸுக்கு போனா இருப்பீங்க, இதெல்லாம் தான் செஞ்சுருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு இது எதுவுமே செய்ய மாட்டீங்க. இதுக்கப்புறம் உள்ள மோசமான பாவத்தெல்லாம் செய்வீங்க. ஏன்னு சொன்னால், அப்போ வெளியரங்கமாக செஞ்சீங்க, இப்போ மறைமுகமாக செய்வீங்க. இப்போ இவனை கண்டிக்க வேண்டியது வெளியரங்கமான பாவத்தையா மறைமுகமான பாவத்தையா? மறைமுகமான பாவத்தை தான் கண்டிக்கணும். அந்த கண்டிப்பை நம்ம சொல்லிவிட்டு அவனுக்கு அது கொடுக்கலாம். அத்தனை பேரையும் திருவிருந்தில் பங்கு பெற வைப்பது தான் நம்முடைய வேலை. ஆமாம், ஏன்னா திருவிருந்தில் அவனை பங்கு பெற வச்சா தான் அவனை பரலோகத்துக்கு நித்திய ஜீவனை சொந்தரிக்க முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஆமாம், அத்தனை பேரையும் அது திருவிருந்துக்குள்ளே வர வைக்கணும். ஆமாம், அதான் வேலை. ஏசு ஏன் யூதாஸ் கொடுத்தாரோ அது ஒரு திட்டம். அவன் பரலோகத்துக்கு வரணுங்கிறத அவர் வாஞ்ச, அதுக்கான வழி இருக்குது. ஆனால் அவன் சரியாக எடுக்கலை. அதான் கான்செப்ட். அதே மாதிரி தான் சபையில் வர எல்லாரையுமே கம்யூனியன் எடுக்க வைக்க வேண்டியது நம்முடைய வேலை. அவங்கள ஒப்புரவாக்கி சரியாக்கி வர வைக்க வேண்டியது.
ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்னென்னா உண்மையிலே பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஒரு சில கில்ட்டி கான்ஷியஸ்னால் எடுக்காமையே உட்காந்துருவோம். நான் சரியில்லைன்னு சரியில்லைங்கிறதுனால எடுக்காமல் போகக்கூடாது, சரிப்படுத்தி கொண்டு எடுக்கணும். சரியில்லைன்னா வாழ்நாள் முழுக்க சரியில்லை தான். ஆனால் ஏதோ ஒரு மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு குறை நம்மக்கிட்ட என்ன செய்யுது, இருந்துகிட்டே இருக்குது. அந்த குறையின் நிமித்தம் நம்ம ஒவ்வொரு இந்த வாரம் ஒரு குறை சரி பண்ணிட்டோம், அடுத்த வாரம் வேறு குறை, அதனால் அதுக்கு அடுத்த வாரம் வேறு குறை. இந்த குறையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியாது, கடைசி வரைக்கும் முடியாது. சரி பண்ணி ஆண்டவரே நான் எடுக்கணும், கம்யூனிட்டி சரியாகணும், என்னை ஒப்புரவாக்கும். நீனோட தெரிஞ்சுக்கணும், இந்த எடுக்கிற கம்யூனிட்டி இருக்குது, ரத்தம் இருக்குது, அது பரிந்து பேசுகிற ரத்தம். அதோடைய சுபாவமே பரிந்து பேசுகிறது. நீங்கள் ஒப்புரவாகிட்டு அதை வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்காக தேவன்கிட்ட பரிந்து பேசும். நீங்கள் ஒப்புரவு இல்லாமல் அக்கிரமாக எல்லார் எதிரிலையும் நான் கம்யூனிட்டி எடுக்காட்டி தப்பாக நினைப்பாங்களே, எல்லார் எதிலையும் கை நீடி வாங்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பாவத்தையோ அல்ல செய்கிற அந்த அக்கிரமத்தையோ தொடர்ந்து செய்வீங்கனால் அது கொள்ளுகிற ரத்தம். ரெண்டும் அதுதான். பத்திரமா போஜனம் பண்ணுறது அதுதான். நீங்கள் ஒப்புரவாகி பாவியகன் மேல் கிருபையாயிரும்னு சொல்லி நீங்கள் அதை எடுக்கும்போது அது உங்களை காப்பாற்றுகிற ரத்தமாக மாறிடும். அது மகா பரிசுத்தத்தில் பிதா கிட்ட பரிந்து பேசுகிற ரத்தமாக மாறிடும். ஆமென். அதான் அதோடைய கான்செப்ட். அதனால் எல்லாருமே கம்யூனியன் எடுக்கணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எடுக்கணும். கம்யூனியனை பொறுத்த வரைக்கும் பாவியை மாற்றிடும், அநியாயக்காரனை கொண்டுடும். நம்ம அநியாயக்காரனை இல்லாமல் பாவின்னு ஒத்துக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக மாற்றிடும். அதனால் எல்லாரும் கம்யூனியன் எடுங்க, ஒப்புரவாகி எடுங்க, சரியாகி எடுங்க, சீசனாகி எடுங்க. அதை விட ஒரு படி மேலாக இருந்து கொடுங்க. நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நிறைவான ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.